வேலு நாச்சியார். பிறப்பு ஜனவரி 3, 1730 ராமநாதபுரம். இறப்பு டிசம்பர் 25, 1796 சிவகங்கை. தந்தை ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி. தாய் சக்கந்தி முத்தாத்தாள். கணவர் சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத பெரியவுடைய தேவர். ஆட்சிக் காலம் கிபி 1780 முதல் 1790 வரை. வாழ்க்கை வரலாற்று பதிவுகள். 1. இளமை பருவம் மற்றும் பயிற்சி 1730 முதல் 1746 வரை. வளர்ப்பு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதிக்கு ஒரே மகளாக பிறந்த வேலு நாச்சியார் ஆண்வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். பல்மொழி புலமை தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது உள்ளிட்ட பல மொழிகளை கற்றறிந்தார். போர் பயிற்சி சிலம்பம், வளரி, குதிரையேற்றம், வில்வித்தை மற்றும் பல போர் ஆயுதங்களை கையாளுதல் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர் கலைகளிலும் தேர்ச்சி பெற்றார். 2. திருமணம் மற்றும் வாழ்க்கையின் திருப்புமுனை 1746 முதல் 1772 வரை. திருமணம் 1746 ஆண்டு தனது 16வது வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத பெரியவுடைய தேவரை மணந்து சிவகங்கையின் பட்டத்து ராணியானார். இவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் பிறந்தார். காளையார் கோயில் போர் 1772. 1772 ஜூன் 25 அன்று ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் கர்னல் பாஞ்சோர் தலைமையில் ஆற்காடு நவாப்பின் படைகளுடன் இணைந்து சிவகங்கையை முற்றுகையிட்டன. காளையார் கோயில் போரில் மன்னர் முத்துவடுகநாத தேவர் துரோகத்தால் கொல்லப்பட்டார். இந்த போருக்கு பிறகு சிவகங்கை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது. 3. 8 ஆண்டு வனவாசம் மற்றும் படைத்திரட்டுதல் 1772 முதல் 1780 வரை. சபதம் கணவர் மற்றும் நாட்டின் இழப்பால் மனம் வருந்திய வேலு நாச்சியார் பழி தீர்க்க சபதமேற்றார். மறைவு வாழ்க்கை தனது மகள் மற்றும் தளபதிகளான மருது சகோதரர்களுடன் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சி என்னும் இடத்துக்கு தப்பிச் சென்று கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் சுமார் 8 ஆண்டுகள் 1772 முதல் 1780 வரை தலைமறைவாக வாழ்ந்தார். போர்க்கூட்டணி இந்த காலகட்டத்தில் அவர் ஆங்கிலேயரை எதிர்த்த பிற தலைவர்களுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்தார். மைசூர் மன்னரான ஐதர் அலியின் உதவியை பெற உருது மொழியில் அவரிடம் பேசி ஆதரவு திரட்டினார். ஐதர் அலி அவருக்கு தேவையான படைகளையும் ஆயுதங்களையும் வழங்கி உதவினார். 4. சிவகங்கை மீட்பு போர் மற்றும் வெற்றி 1780. மீண்டும் போர் வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், ஐதர் அலியின் படைகள் மற்றும் கோபால நாயக்கரின் கூட்டணி படைகளுடன் இணைந்து 1780 ஆண்டு சிவகங்கையை மீட்க போரிட்டார். உடையாள் படை போரின் ஒரு அங்கமாக வேலு நாச்சியார் உடையாள் என்ற தனது நம்பிக்கைக்குரிய பெண் ஒருவரின் நினைவாக உடையாள் என்ற பெயரில் பெண்கள் படைப்பிரிவு ஒன்றை உருவாக்கினார். குயிலியின் தற்கொலை படை விஜயதசமி திருநாளில் சிவகங்கை அரண்மனைக்குள் ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை வேவு பார்க்க வேலு நாச்சியார் வியூகம் அமைத்தார். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவரான குயிலி தனது உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்து அதனை அழித்தார். இவரே உலகின் முதல் தற்கொலை போராளி என்று கருதப்படுகிறார். வெற்றி குயிலியின் தியாகம் மற்றும் வேலு நாச்சியாரின் வீரமான படையெடுப்பு காரணமாக ஆங்கிலேய தளபதி பாஞ்சோர் தோற்கடிக்கப்பட்டார். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டு தனது 50வது வயதில் மீண்டும் அரியணை ஏறினார். வரலாற்று பதிவு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்று இழந்த நாட்டை கைப்பற்றி முடிசூடிய ஒரே ராணி வேலு நாச்சியார் மட்டுமே. 5. இறுதி ஆண்டுகள் 1780 முதல் 1796 வரை. ஆட்சி 1780 முதல் 1790 வரை. சுமார் 10 ஆண்டுகள் சிறப்பான முறையில் ஆட்சி செய்தார். மருது சகோதரர்களை பிரதான மந்திரிகளாக நியமித்தார். பதவி விலகல் 1790 ஆண்டு உடல்நலக் குறைவு காரணமாக ஆட்சியை தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரிடம் ஒப்படைத்தார். இறப்பு டிசம்பர் 25, 1796 அன்று வீரமங்கை வேலு நாச்சியார் காலமானார்.